வெரி குட் ஸ்பின்னர் ஹூ கேன் ரியலி ஹேவ் அன் இம்பாக்ட், எஸ்பெஷலி குல்தீப் யாதவ். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக குல்தீப் யாதவ் கம்பேர் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க யார்கிட்டயுமே போக முடியாது, ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் போக முடியும், ஷேன் வார்ன். அவர்கிட்ட நான் அவரோட டேட்டா வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இங்கிலாந்துலயே அவர் வந்து எந்த கிரவுண்ட்ல தெரியுமா அதிக விக்கெட் எடுத்திருக்காரு? ஓவல்ல தான் 32 விக்கெட்ஸ். So what did it say? I mean, you can play Kuldeep Yadav here. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் எதுக்காக வந்து யோசிப்பாங்க அப்படின்னா, இப்ப பவுலிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப ஹையா இருக்கோ, இல்ல வந்து பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்பவே ஹையா இருந்ததுன்னா என்ன யோசிப்பாங்கன்னா, அப்ப ஸ்பின்னரோட யூசேஜே இல்லாத போது என்கிட்ட வாஷி இருக்காரு, என்கிட்ட ஜடேஜா இருக்காரு, நான் ஏன் குல்தீப்ட போனோம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப யூசேஜ் மேட்ச் இன்வால்வ்மெண்ட் இல்லன்றதான் நம்ம அந்த நம்பர் ஆஃப் பால்ஸ் போட்ட அந்த கிராஃப்ல வந்து பார்த்தோம். அதனாலதான் நிறைய பேர் யூஸ் பண்ணாம ஈவன் ஸ்பாட்டிங் ஸ்பின்னர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிடுறாங்க. எட் குல்தீப் யாதவ் மாதிரி ஆளு வந்து இங்க வந்து பவுலிங் போட்டா ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்றதுக்கு தான், மோசமா போயிடாது, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நம்பர்ஸ், அதனால குல்தீப் வந்து ஒரு 4th சீமராவே கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த டேட்டா வந்துட்டு. அதே மாதிரி லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 3 தான் நடந்திருக்கு கவுண்டில. அப்படின்னும் போது விக்கெட் எடுக்க இவ்வளவு கஷ்டப்படுறவங்க குல்தீப் யாதவ் வச்சு விக்கெட் எடுக்கிறது பெட்டரா, இல்ல வந்து ஷார்துல் வச்சு விக்கெட் எடுக்கிறது பெட்டரா அப்படின்றத வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு முடிவு எடுக்கணும்.